தினமும் காலையில் பால் பாக்கெட்லேருந்து மளிகை சாமான் வர வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஒரு செல்ஃபோன் செயலி, ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இருந்தால் போதும். அதனுடைய செயலியை வச்சு நம்ம பரிவர்த்தனை பண்ணி நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கி வீட்டில் கொடுக்குறோம். வெளியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இடையில டீ சாப்பிட்றது இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றது எல்லாமே நம்மளுக்கு செல்ஃபோன் தான். நம்ம பர்ஸில் வந்து என்னென்னா மணியே வச்சுக்கிறது இல்லை. ஸோ இப்படி தான் இன்றைய காலங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து மினிமம் வந்து 500 மில்லியனுக்கு மேலே வந்து பரிவர்த்தனை நடக்குதுன்னு வந்து சொல்றாங்க. பரிவர்த்தனை நடக்கிறப்ப என்னன்னா 2 விஷயம் நடக்குது. எல்லாமே வந்து துரித மாற்றங்கள். நம்ம வந்து கையில கேஷ் எதுவும் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே வந்து ஆன்லைன் செயலி மூலமா ஃபாஸ்டா நடக்குது. இதுல வந்து என்னன்னா சில பிரச்சனைகள் வர்றப்ப என்னன்னா 24 ஹவர்ஸ்ன்றாங்க. சில பேருக்கு வந்து கரெக்டா கிடைக்குது, சில பேருக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகுது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பரிவர்த்தனைகள் நடக்குது. இந்த பரிவர்த்தனைகள் வந்து என்னன்னா பல கேட்டகரி இருக்கு. எப்படி ஆன்லைன் மூலமா வந்து என்னன்னா இன்றைய அவசர உலகத்துல வந்து எப்படி வந்து ஃபாஸ்டா எல்லாமே நடக்குதோ அதே மாதிரி ஆன்லைன் மோசடிகளும் வந்து அதிக அளவு நடக்குது. இந்த ஆன்லைன் மோசடிகள்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேங்க்ல போய் நம்ம லோன் கேட்கிறோம், அவங்க பல ரூல்ஸ் சொல்றாங்க. நம்ம அந்த ரூல்ஸை கேட்டு வந்து நம்மளுக்கே தலைக்கிறீங்கன்னு இருக்கும். உடனே வந்து நம்ம என்னன்னா இந்த ஆன்லைன் செயலி மூலமா வந்து ஆப் இருக்கும், நிறைய ஆப். ஸோ இது மூலமா வந்து நிறைய பேர் வந்து லோன் ஆப் வந்து அமௌண்ட் வாங்குறாங்க. இந்த லோன் வாங்குறப்ப வந்து என்னன்னா, அதாவது நீங்க ஒரு 5000 ரூபாய் வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாரம் தான் டைம், 3500 ரூபாய் வரும். ஆனா கட்டுறப்ப நீங்க 6500 ரூபாய் கட்டணும். இங்கிட்ட 1500 ரூபாய் குறைஞ்சிடும், அங்கிட்டும் 1500 ரூபாய் கூடிடும். இது வந்து இமிடியேட்டா வரனால சில பேர் ஓகேன்னு சொல்லி ஈஸியா நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ள அடைச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சிலரால அடைக்க முடியுது, பெரும்பாலானவர்கள அடைக்க முடியல. அதாவது இந்த கடன் வாங்கி அடுத்த கடன் வாங்கி வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை போயிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஆன்லைன் மோசடி மூலமா. இந்த ஆன்லைன் மோசடியை வந்து இந்திய அரசே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வந்து ஆன்லைன் தளங்களை வந்து முடக்கினாங்க. ஆனா திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கு ஆப்ல. மோசடிகள்ல வந்து என்னன்னா மாற்றுறது எல்லாமே வந்து நடுத்தர குடும்பங்கள் தான். ஆன்லைன் இணையதளங்கள் மூலமா வந்து எல்லாமே ஈஸியா உடனுக்குடன் கிடைக்குது. விமான டிக்கெட்டும் சரி, பஸ் போக்குவரத்து, ட்ரெயின் போக்குவரத்து, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஆன்லைன் தளங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பல நன்மைகள் வந்து கொண்டு வந்திருந்தாலும் இப்போ வந்து இந்த தனியார் ஆப் மூலமா வந்து பல மோசடிகள் நடக்குது, நிறைய பேர் இறந்து போறாங்க. இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொன்று வந்து என்னன்னா நிதி முதலீடு மோசடி. அதாவது ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே வந்து குறைஞ்ச அளவு அதிக வருமானம் அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு கம்மியான அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து என்னன்னா வட்டியோட அந்த மாசம் முடிவில் கொடுக்குறோம் அப்படின்வாங்க. ஸோ கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் மாசம் வட்டி வரும், நீங்க ஒரு 4 பேரை பிடிச்சு கொடுப்பீங்க, அடுத்த மாசம் இன்னும் ஒரு 4 பேரை பிடிச்சு கொடுப்பீங்க. இப்படி 8 உங்களுக்கு கரெக்டா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெரிய அமௌண்ட் வந்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் முடிட்டு போவாங்க. ஸோ என்னன்னா நீங்க மாற்றுறது இல்லாம நீங்க பிடிச்சு கொடுத்த ஆளும் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய பேர் மாட்டுவாங்க. இதனால வந்து பல வகையான மோசடிகள் நடந்திருக்கு. பல குடும்பங்கள் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காங்க. இதனுடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தற்கொலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்க பத்திரிகையிலேயே நிறைய தடவை நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய நியூஸ்லயும் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த வகையான ஆன்லைன் மோசடிகளும் நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஃபுட் கடையில வந்து ஆர்டர் புக் பண்ணுவோம். ஸோ இமிடியேட்டா டோர் டெலிவரி வரும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், பில்லு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா இப்போ புது வகையான மோசடி நடக்குது. என்னன்னா சில கடையில வந்து என்னன்னா இவங்க வந்து ஆர்டர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஆனா அந்த கவர்ல வந்து கடையோட பேர் இருக்கும், உள்ள அந்த ப்ராடக்டோட டப்பா மேலையும் பாத்தீங்கன்னா அந்த கடையோட பேர் தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வேற சுவை இருக்கும், அந்த கடையுடைய சுவை இருக்காது. இது வந்து சில வகையான கடைகள்ல வந்து இந்த மாதிரி மோசடி பண்றாங்க. நிறைய ஆர்டர் வர்றப்ப அவங்ககிட்ட இல்லாத பொருள் இருக்குன்னா டக்குன்னு இன்னொரு கடையில அவங்க ஏற்கனவே பேசி வச்சிருப்பாங்க. டக்குன்னு வந்து வர்றதை விட்டு அவங்க ஏற்கனவே அந்த டப்பா பாக்ஸும் அங்க வச்சிருப்பாங்க. வந்துச்சுன்னா டக்குன்னு அதுக்கேற்ற மாத்தி கொடுத்து லோக்கல் கடையில மாத்தி கொடுத்து அந்த கவரை போட்டு சுத்தி போட்டு கொடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா பல இடத்துல இந்த வகையான மோசடிகளும் நடைபெறுது.
போல வந்து என்னன்னா சில இடத்துல வந்து நம்பிக்கை மோசடி வந்து நடக்குது. நம்ம வந்து ஆர்டரே பண்ணியிருக்க மாட்டோம், ஆர்டரே பண்ணாமையே வந்து நம்மளுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது அப்புறம் வந்து நம்ம கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பல வகையான மோசடி வந்து இது அங்கங்க நடக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இதில் ஆர்டர் பண்ணிருக்கோம்னா அந்த ஆர்டர் காப்பியை வச்சு சில பேர் வந்து அதை எடுத்து வந்து மோசடி பண்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஆர்டர் காப்பி இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை கரெக்டா வந்து கிழிச்சு போடுறோம். சும்மா அப்படியே நம்ம பாட்டு குப்பையில போட்டோம்னா அது சில பேர் வந்து என்னன்னா தேவையில்லாத சில பேர் வந்து என்னன்னா எடுத்து அதை ஆர்டர் பண்ணி உங்களுக்கே அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விபரீத விளைவுகள், மன உளைச்சல், எரிச்சல், மணி போகும். சில பேர் அனுப்பணும்னு சில பேருக்கு தெரியாது. சில பேர் என்னன்னா இதை வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்குறது, ஒரு 2 நாள் போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறது, இப்படி எல்லாம் வந்து சில பேர் ஏடகுடமா பண்ற ஆள்லாம் இருக்காங்க. சைபர் மோசடிகள் பாத்தீங்கன்னா 2024 மட்டும் வந்து 12 லட்சம் வந்து சைபர் மோசடிகள் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல சைபர் மோசடி நடந்திருக்கு. இது வருஷம் வந்து 20% 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க.